ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அருமையான சாஃப்டான சப்பாத்தியும் ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு குருமாவும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல சப்பாத்திக்கு தேவையான மாவு பிசைஞ்சுக்குவோம். அந்த மாவில் நம்ம என்ன சேர்க்கணும்னா 2 பொருள் அவசியம் சேர்க்கணும். அது எதனால் சேர்க்குறோம்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வர்றதுக்காக சேர்க்குறோம். என்ன பொருள் அப்படின்னு பார்ப்போம். தயிர் 2 ஸ்பூன் தயிர், சால்ட், மாவுக்கு தேவையான சால்ட், ஆயில் 2 ஸ்பூன் ஆயில். வாங்க சேர்த்துக்குவோம். தயிர் சேர்த்துக்குவோம். இப்போ மாவுக்கு தேவையான சால்ட்டை போட்டுக்குவோம். இப்போ நம்ம தேவையான தண்ணியை ஊற்றி மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். மாவை நம்ம நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். தயிரும் ஆயிலும் சால்ட்டு எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து நல்லா பிசைஞ்சுக்கணும். இது மாதிரி மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். இது மாதிரி மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். நல்லா நம்மளோட கை இந்த உள்ளங்கை இந்த பகுதியை வச்சு நல்லா மாவை நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி அமுக்கி ப்ரெஸ் பண்ணி நல்லா மாவை பிசைஞ்சுக்கணும். மாவு பாருங்கள், இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இதை ஒரு அரை மணி நேரம் நம்ம அப்படியே விட்டு ஊற வச்சுருவோம். அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், தயிர் ரொம்ப புளிச்ச தயிர் சேர்க்காதீங்க. ஃப்ரெஷ்ஷான தயிர் நைட்டு உரக்க ஊற்றி இருக்கோம்ல, அந்த தயிரை சேருங்க. ரொம்ப புளிச்ச தயிர் வேணாம். உருளைக்கிழங்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துக்குவோம். 3 உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது 1½ ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, சால்ட்டு, வெங்காயம் 3 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். தக்காளி சின்ன பழமாக ஒரே ஒரு பழம் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. தக்காளி பெரிய பழமாவோ கூடவோ போட வேணாம், ஏன்னா புளிப்பு தெரியும், அதனால் வேணாம். இதுதான் குருமாவுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம உருளைக்கிழங்கையும் கடலைப்பருப்பையும் குக்கரில் வேக போட்டு எடுத்துக்குவோம். வாங்க இப்போ ஹோட்டல் ஸ்டைல் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பாத்திரத்தை வச்சுக்குவோம். ஒரு 3 ஸ்பூனு ஆயில் சேர்த்துக்குவோம். நான் மந்த்ரா ஆயில் தான் சேர்க்குறேன், கடலெண்ணெய். நீங்கள் உங்களுக்கு என்ன ஆயில் இருக்கோ நீங்கள் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு கொஞ்சம் போட்டுக்குவோம். கடுகு போட்டதும் கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். அதோட பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து வதக்குவோம்.
வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்குவோம். வெங்காயம் இல்லை செவக்க வதக்க தேவை கிடையாது. கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கினா போதும். குருமாவுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த குருமா வந்து சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், பூரிக்கும் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கட்டும். இப்போ தக்காளியை சேர்த்துக்குவோம். இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். அந்த இஞ்சி பூண்டு வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்குவோம். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க கடலைப்பருப்பையும் உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்கோம், ரெண்டையும் சேர்த்துக்குவோம். சேர்த்து ஒரு கிளறி விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ குருமாவுக்கு தேவையான சால்ட்டை சேர்த்துக்குவோம். தண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம். குருமா கொதிக்கட்டும். இப்போ குருமா நல்லா கொதி வந்துடுச்சு. நான் உங்கள்கிட்ட திங்ஸ் எடுத்து காட்ட மறந்துட்டேன். 2 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கணும். கடலை மாவு எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிட்டு அதோட சேர்க்கணும். கட்டி இல்லாமல் இப்போ கரைச்சிக்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ இதை குருமாவோட சேர்த்துக்குவோம். இப்போ ஹோட்டல் ஸ்டைல் குருமா ரெடி ஆயிடுச்சு. என்கிட்ட கொத்தமல்லி தழை இல்லை, அதனால் போடலை. கொஞ்சம் கருவேப்பிலை நைஸாக கட் பண்ணி தூவி விட்டுருக்குறேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி நல்லா 1/2 மணி நேரம் ஊறினதில்ல, மாவு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது.
நம்ம போட்டு எடுத்துக்குவோம். நல்ல ஹீட் ஆகிடுச்சு. சப்பாத்தி போட்டதுமே ஆயில் சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் 2 பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஆயில் சேர்க்கணும். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போ 2 பக்கமும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.